108 அம்மனையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும், அதுவும் நம்ம வேலூர்லயே. இன்னைக்கு அருள்மிகு லோகநாயகி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தியான பீடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குமரகொண்டான் கிராமம், காட்பாடி தாலுகா, வேலூர் வட்டம், பொன்னைக்கு பக்கத்திலேயே இருக்கு. உள்ள வந்த உடனே இந்த கோவில் பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய கொடிமரத்தை வணங்கிட்டு அம்மனை பார்க்கலாம்னு உள்ள போயிட்டோம். கருவறையில அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி கம்பீரமா காட்சி அளிக்கிறாங்க. ஒவ்வொரு அமாவாசையிலும் இங்க ஊஞ்சல் சேவை நடத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அம்மனை தரிசிக்க ஒவ்வொரு அமாவாசையிலும் ஏராளமான பக்தர் கொடிகள் வந்து போறதா சொல்லிருக்காங்க. கோவிலுக்குள்ளே பாத்தீங்கன்னா அறுபடை முருகரையும் உங்களால பார்க்க முடியும். இந்த கோவில்ல உங்க குறையெல்லாம் தீக்க தேங்காய் வாங்கி அம்மன் கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்க குறையெல்லாம் சீக்கிரமே நீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 42 அடியில புத்துமாரியம்மன் ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோவிலை சுத்தி 108 அம்மன்களையும் உங்களால தரிசிக்க முடியும். ஒவ்வொரு அம்மனையும் ரொம்ப பிரம்மாண்டமா காமிச்சிருக்காங்க. நீங்க இன்னும் இந்த கோவிலுக்கு போவீங்கன்னா ஒரு முறையாவது போய் விசிட் பண்ணி பாருங்க. பொன்னை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தியான பீடம், குமரகுண்டா. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, அந்த நாட்கள்லாம் விசேஷ நாட்கள். அந்த நாட்களில் பக்தர்கள்லாம் வந்து இந்த அங்காள பரமேஸ்வரி தரிசனம் பண்ணா சகல சௌபாக்கியங்கள், சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். வியாபாரம், உத்தியோகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சகல சௌபாக்கியங்கள் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி இது போல மேலும் வேலூர் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம வேலூர் vlog சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க.